இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ நித்திய ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். பாருங்க, தெளிவா இருக்கு. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால யாரெல்லாம் கழுவப்பட்டு அவரை தெய்வமா தங்களுடைய இருதயத்துல யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டு விட்டது. அவர்கள் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாறிவிட்டார்கள். ஏன்னா குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன். குமாரனை இல்லாதவன் நித்திய ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய குமாரனை இல்லா தேவனுடைய தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிக்கிறேன் திரும்பி. தேவனுடைய ஜீவனை திரும்பி வாசிக்கிறேன். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. ஜீவனை காண்பதில்லை. அவங்களுக்கு ஜீவனும் இல்லை, அந்த ராஜ்யமும் இல்லை. நித்திய ஜீவன் உடையவன் குமாரனை இல்லாதவன் நித்திய ஜீவனை இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். தண்ணி நீங்க ஓடுறத பார்த்திருக்கீங்க. தண்ணி ஓடும். தண்ணி ஓடும்போது அந்த தண்ணியில மீன் என்ன செய்யும்னா எதிர்த்த திசையாய் போகும். நீங்க பாருங்க, தண்ணி ஓடும்போது மீன் போகும், அது எதிர்த்து போகும். தண்ணீரை எதிர்த்து, அவ்வளவு பிரவாகித்து வருகிற தண்ணீரை எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு மீன் போகும் தண்ணிக்குள்ள. நீரோட்டத்தின் ஆழத்துக்குள்ள கூட மீன் போய் போகும். ஆனா அதுல ஓடி வரும் பாருங்க, சில மீன்கள், செத்த மீன்கள் தண்ணியோட போகும். அது செத்து போச்சு, எதிர்நீச்சல் அதை போட முடியாது. ஜீவன் இல்லை அதுக்குள்ள. தண்ணியோட ஓடும், தண்ணியோட போகும். எதிர்நீச்சல் அதால் போட முடியாது. ஆனா உயிர் உள்ள மீன்கள் எதிர்நீச்சல் போட்டு போகும். உலகத்தினுடைய பிரச்சனைகளை, போராட்டத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எதிர்நீச்சல் போட்டு தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜீவனுடையவர்கள். கிறிஸ்துவ ஜீவன் உங்களுக்கு இருக்கிறது. அந்த ஜீவன் எதிர்நீச்சல் போட்டு இதை தாண்டுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் தாண்டுவதற்கு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்கு உதவி செய்கிறது. எதிர்நீச்சல் போட்டு தாண்டினீங்கன்னா அந்த கிறிஸ்துவின் ஜீவனுக்குள்ளாய் நீங்கள் கடந்து போக முடியும். எப்போ? கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு எதிர்நீச்சல் போடும்போது. சும்மா சாதாரணமா நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவனாக்கும், நான் எதிர்நீச்சல் போட்டு எல்லாத்தையும் தாண்டிடுவனாக்கும்னா ஃபெயிலியர் ஆயிடும். கிறிஸ்துவாகிய ஜீவன் இல்லைங்க, எப்படிங்க எதிர்நீச்சல் போட முடியும்? நீங்க வாழ்க்கையில முடியாதுங்க. கிறிஸ்துவை இல்லாதவன் ஜீவனை இல்லாதவன், கிறிஸ்து இல்லாதவன் ஆவி இல்லாதவன், இஸ் டைட் மேன். அதான் அர்த்தம். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்துவாகிய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறதா யோசிக்கணும். அந்த ஜீவன் உங்கள் வாழ்க்கையில செயல்படுகிறதா யோசிக்கணும். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். அந்த ஜீவன் உங்களுக்குள் இருந்தா அந்த ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாய் மாறும். அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜையாய் நீங்கள் மாறுவீர்கள். இன்னைக்கு குமாரனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாய் கடந்து போய் அந்த குமாரனுடைய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எளிதா பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பெரிய காரியெல்லாம் செய்ய வேண்டாங்க. அவர் அங்கவா இங்கவா அப்படி ஏறிவா இப்படி ஒண்ணும் சொல்லல. அவரு அதத்தா இதத்தா ஒண்ணுமே கேட்கல. இருக்கிற இடத்துல நான் பாவி, எனக்காக நீ ரத்தம் சிந்தினீர்,
நீர் எனக்குள்ள வாரும் அப்படி இந்த வார்த்தை சொன்னாலே போதும், உங்களுக்குள்ளாய் அவர் வந்து விடுவார். உங்களுக்குள்ளாய் அவர் வந்து விடுவார். உங்களை கழுவி சுத்தப்படுத்தி விடுவார். அந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் உங்களுக்குள்ள வந்து, ஜீவன் உங்களுக்குள்ள வந்து, நீங்க அந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறதா யோசிக்கணும். ஜீவன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு கேளுங்க, இயேசுவே உடைய ரத்தத்தினால என்னை கழுவி எனக்குள்ளே வாரும். அந்த ஜீவனாகிய கிறிஸ்து எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அந்த ஜீவனாகிய கிறிஸ்து எனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கட்டும். உங்க ஆத்துமாக்குள்ள அந்த கிறிஸ்துவாகிய ஜீவன் இருக்கும்போது உங்கள் ஆத்துமா பலப்படும். எதிர்நீச்சல் போட முடியும். பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா முடியாது. நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி. கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு உலகத்துல. கொரோனா கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டோம், நம்மலாம் கேள்விப்பட்டோம். எவ்வளவு பெரிய 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 கோடீஸ்வரர்கள் நடுத்தருவுக்கு வந்தார்கள். கொரோனாவால் கோடி கோடியாய் பணம் இருந்தது. ஜீவனை காப்பாற்ற முடியல, மாண்டு போனார்கள். காப்பாற்ற முடியல, மாண்டு போன. ஆனா உங்ககிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, கிறிஸ்துவாகிய ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் இந்நேரம் வரைக்கும் நம்மை உயிரோடு பாதுகாத்து வைத்திருக்கிறது. அந்த ஜீவன், கிறிஸ்துவாகிய அந்த ஜீவன் உங்களுக்குள்ள, அந்த கிறிஸ்துவாகிய அந்த ஜீவன் இருக்கிறதா? as a life, Christ is a life. இயேசுவே ஜீவன், இயேசுவே வாழ்க்கை, வாழ்வு. கிறிஸ்துங்கிற ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கும்போது, அந்த கிறிஸ்துவின் மாசற்ற அன்பு அவருடைய ஜீவன் மூலமாய் உங்களுக்கு ஊற்றப்படும் போது அந்த கிறிஸ்துவனுடைய பிரஜையாய் நீங்கள் மாறி விடுகிறீர்கள். அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் சொந்தமாகி விடுகிறீர்கள். இன்னைக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள வார ஆண்டவரே, அந்த ஜீவனாகிய கிறிஸ்து எனக்குள்ளே கடந்து வரட்டும். அந்த ஜீவனாகிய கிறிஸ்து எனக்குள்ளே கடந்து வரட்டும். அந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே கடந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அந்த அன்பு கடந்து வரும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவன் எங்களுக்குள்ளே கடந்து வருவதா? இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒரே ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை நடத்துகிற தம்முடைய தாசனை ஆசீர்வதி. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி காத்துக்கொள். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை